தமிழுக்காக கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தவர் கலைஞர் அவர்கள். மண்ணின் மைந்தன் மதிப்பிற்குரிய ராசா அவர்கள் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவர். அவரை 6 முறை எம்பியாக்கி 3 முறை மந்திரியாக்கி மேடையில் பேச வைத்து பாராளுமன்றத்தில் திறமையாக பேச வைத்து அவரை பொய் குற்ற சுமத்தி குற்றவாளி என்று சொன்னபோது டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் தனியாக நின்று வாய்தா கேட்காமல் வாதாடி நான் குற்றவாளி இல்லை என்று வெளியே வர வைத்து குடிசையில் இருந்தவரை கோபுரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த பெருமை கலைஞர் அவர்களை சாரும். தளபதியார் அவர்கள் இன்னும் சற்று மேலே சென்று கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார். அது மட்டுமா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த பிபி சிங்கிற்கு சென்னையிலே சிலை அமைத்தவர் தளபதியார் அவர்கள். ஏழை எளிய மாணவ மாணவிகள் படிக்க வேண்டுமென்ற உயர்ந்த எண்ணத்தில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தளபதி அவர்கள். அரசு பள்ளியிலே படித்த மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தவர் தளபதியார் அவர்கள். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தவர் தளபதியார் அவர்கள். பெண்களுக்கு நகர பேருந்தில் இலவசமாக பயணம் செய்ய வைத்தவர் தளபதியார் அவர்கள். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம் கொண்டு வந்தவர் தளபதியார் அவர்கள். பெண்களும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம் கொண்டு வந்து பெண்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியவர் தளபதியார் அவர்கள். தமிழ்நாட்டில் 21 மேயர்களில் பெண்களுக்கு 11 மேயர் பதவி கொடுத்து பெண்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியவர் தளபதியார் அவர்கள். கொரோனா காலத்தில் கொரோனா வார்டுக்கு சென்று நல விசாரித்த ஒரே முதல்வர் நம் தளபதியார் அவர்கள். தளபதியாருடைய ஒரு பெருந்தன்மையை பாருங்க. இதற்கு முன்னால் ஏடிஎம் ஆட்சி இருந்துச்சு. அப்போது இந்த ஸ்கூல் மாணவ மாணவிகளுக்கு பேக் கொடுத்தாங்க, கொஞ்சம் பாக்கி இருந்தது. மீண்டும் திமுக ஆட்சி வந்தது. அப்போது இந்த மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூல் பேக் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருந்தது. அப்போது அதோட அதிகாரிகள் சொன்னார்கள், ஐயா ஆட்சி நமது ஆட்சி, ஆனால் படம் எடப்பாடியோட படமும் அம்மையாருடைய படமும் இருக்குது என்று சொன்னார். உடனே தளபதியார் சொன்ன வார்த்தை, யார் படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கவலை இல்லை, நமக்கு தேவை மாணவ மாணவிகளுடைய படிப்பு தான் முக்கியம் என்று சொல்லி அவர் கையாலே கொடுத்தார். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மோடி அரசு சரியாக கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் முதல்வருடைய பட்ஜெட்டை பாருங்கள், சொல்ல முடியாத திட்டங்கள் வாரி வழங்கி உள்ளார். மாணவர்களுக்கு 20 லட்சம் லேப்டாப் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். மீண்டும் 26 முதலமைச்சர் ஆனால் கிராமத்தில் படிக்காத வீடுகளே இருக்காது. அதனால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவரை முதலமைச்சராக அயராது உழைப்போம். பெரம்பலூர் மாவட்டத்திற்கு ஒரு புதிய அறிவியல் கல்லூரியும் பெரம்பலூரை மாநகராட்சி ஆக்கிய முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இதற்காக பாடுபட்ட மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு அவர்களுக்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஜெகதீசன் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். மண்ணின் மைந்தன் ராசா மதிப்பிற்குரிய ராசா அவர்கள் பெரம்பலூர் பழைய தொகுதிக்கு ஒரு அறிவியல் கல்லூரியும், புதிய தொகுதி நீலகிரிக்கு ஒரு அறிவியல் கல்லூரியும் ஒரு மருத்துவ கல்லூரியும்
பெரம்பலூரை மாநகராட்சியாக ஆக்க பாடுபட்ட அவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். தளபதியார் அவர்கள் திருமணம் ஆன புதியது. அப்போதே நிசா சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அப்போது சிறை கொடுமை தாங்காமல் சிட்டி பாபு என்பவர் மரணமடைந்தார். அப்போது சிறை அதிகாரிகள் சொன்னார்கள், நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விடு, உன்னை விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள். உடனே தளபதியார் சொன்ன வார்த்தை, சிட்டி பாபுக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கு ஏற்பட்டாலும் கவலை இல்லை, நான் ஒருபோதும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்படி மறுபுறம் எடுத்து வந்ததினால் இன்று எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களும் மாணவ மாணவிகளும் பயனடைந்துள்ளார்கள். தளபதி அவர்கள் மோடி அரசை எதிர்க்கின்றார்கள். அதே வேளையில் தீவிரவாதி இந்தியாவை தாக்கிய போது சென்னையிலே அமைதி ஊர்வலம் நடத்தியவர் தளபதியார் அவர்கள். தளபதி அவர்கள் காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்ததனுடைய பயன் இந்த வருடம் 12ஆம் வகுப்பில் SC/ST மாணவ மாணவிகள் 96% தேர்ச்சி அடைந்துள்ளார்கள். இதே மாபெரும் வெற்றியாகும். இதற்காக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும், என்னை மேடையில் பேச வைத்து